ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கு. 12th ஸ்டாண்டர்டில் 8th சாப்டர் 8ல் எக்ஸாம்பிள் 8.12 இது எங்கே இருக்குது அப்படின்னா 8.4க்கு எக்ஸாம்பிள். ஓகேவா, இந்த 8.4ங்கிறது ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ஸ் தான். சரி, அதில் உள்ள எல்லா சமயம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பிள்ளைங்களுக்கு அடுத்தாப்புல மிட்டமுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே, இதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிறது ரெண்டுமே நமக்கு வேரியபிள். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு சம் செய்கிறதுக்கு முன்னாடி அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சம் செய்யுங்க. ஃபஸ்ட்டு 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய், அதனோட ஃபங்க்ஷன் தான் எஃப். ஓகேவா, 2 வேரியபிள் உள்ளே வந்திருக்கு. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டோ எஃப் பை டோ எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, இது ஒய். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இது ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு அதனோட வேல்யூ வரும்ல, அதில் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவ்வளோதான், அதில் வர வேல்யூ என்னவோ அதான் போட போகிறோம். சரியா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிப்போம், டோ எஃப் பை டோ எக்ஸு. டோ எஃப் பை டோ எக்ஸ் அப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க, இந்த இருக்குல்ல, இதில் எக்ஸு தான் நமக்கு வேரியபிள், ஒய் அப்போ என்னவாக இருக்கும், இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ ஒய்யை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க, வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 3x² ப்ளஸ் இங்கே அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் வச்சிட்டோம்னா எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன அர்த்தம், 1. சரியா, இது கான்ஸ்டன்ட், அதனால் அதனோட வேல்யூ என்ன ஆகும், 0 ஆயிரும். அப்படின்னா இங்கே மீதி என்ன இருக்கும், இப்போ 3x² ப்ளஸ் y². அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, என்ன கொடுத்தாங்க, 1,3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக -1², ஒய்க்கு பதிலாக 3ங்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 3². ஓகே, இப்போ இதில் என்ன வரும், இதில் 3 இங்கே -1ங்கிறது ஸ்கொயர் பண்ணால் +1, அப்போ 3 × 3 9 ப்ளஸ் அங்கே 3 × 3 9, இப்போ ஈக்குவல் டு 18. அவ்வளோதான், டோ எஃப் பை டோ எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம், டோ எஃப் பை டோ ஒய். ஓகேவா, ஓகே, டோ எஃப் பை டோ ஒய், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ஒய்யை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், எக்ஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படி தானே. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு x³ அப்படியே இருக்கட்டும், ஒய்யை மட்டும் பண்ணால் 1. அப்புறம் y² இருக்குது பார்த்தீங்களா, அப்போ எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க, y² பண்ணால் என்ன வரும், 2y. அவ்வளோதான், கான்ஸ்டன்ட் பண்ணால் 0. ஓகே, இப்போ இதில் x³ ப்ளஸ் 2xy. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாயிண்ட் நமக்கு, இதுக்கு -2,1 ஈக்குவல் டு, இப்போ -2ங்கிறது எக்ஸ், இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. ஓகேவா, அப்போ q ப்ளஸ் 2 × -2 × +1. ஓகேவா, இப்போ இதை -2³ போட்டால் என்ன ஆகும், -8. இங்கே -2 × 2 -4 ஈக்குவல் டு -12. இவ்வளோ தான் ஆன்சர். இந்த சம் முடிஞ்சது. தேங்க்யூ.